வெல்கம் டு ஜெய் சுஜா கிருஷ்ணன். இதுதான் நம்மளோட டொமேட்டோ பிரியாணி. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு ஜெய் சுஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்லயே ஒரு சிம்பிளான தக்காளி சாதம் கூடவே கீரையும் ஆட் பண்ணி செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இந்த குக்கர்ல எண்ணெய் கொஞ்சோண்டு ஊத்திருக்கேன். இதுல ஒரே ஒரு பட்டை பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன்ல சோம்பு, ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு, நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. சோம்பும் உங்களுக்கு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை ஆட் பண்றேன். நான் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை நீள நீளமா கட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே நம்ம இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வெறும் பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், தனியா முழுசா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட டேஸ்ட் பிரகாரம் நீங்க பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமா நான் புதினா ஆட் பண்றேன். அப்புறமா நான் தக்காளி ஆட் பண்றேன். நான் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். அது நல்லா வதக்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட இப்போ நம்ம வெஜிடபிள்ஸும் மசாலாஸும் ஆட் பண்ணிடலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். இது கூடவே பிளெயின் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன். கூட ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். அதுல காரம் இருக்காது, அது கலருக்காக தான் ஆட் பண்றேன். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. நீங்க பிரியாணி மசாலா இருந்தா கூட அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கீரை வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு பட்டாணி எடுத்திருக்கேன். அப்புறமா நான் ஒரே ஒரு கைப்பிடி தான் சிறுகீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா மசாலாவும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அரிசி ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நான் ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி செய்ய போறேன். ஏன்னா கொஞ்சம் குழஞ்சு அப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப உதிரியா இருந்தா சாப்பிட இதுவா இருக்காது. அதுக்காக தான். இது அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இப்போ இதுல நான் 2 கிளாஸ் ஜீரக சம்பா ஊற வச்சிருந்தேன் ஒரு 20 மினிட்ஸ். அது இதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி 2 விசில் மீடியம் ஃப்ளேம்ல விட்டுட்டு இறக்கிடலாம். அப்புறம் நமக்கு தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ நான் அந்த 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பாருங்க, நமக்கு டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.